கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மளோட பேச முடியுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். யோபு 42 அதிகாரம், அதுல 8 வசனத்தை கூட வாசிப்போம். 42:8 அது எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்திற்கு தக்கதாக நடத்துவேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபு பேசினது மாதிரி நீங்க என்கிட்ட பேசுறப்பா. நீங்க வாழ்க்கையில நிதானம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நிதானம் இல்லைன்னு சொன்னா சில பேர் நிதானம் இல்லாம டப்டவுன் பேசிடுவாங்க. நிதானம் இல்லாம என்ன பண்ணுவோம், வார்த்தையை குட்டிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிதானத்தை கைகொள்ளணும். கர்த்தருக்கு நிதானம் இல்லைன்னா அது தடுமாறும், வாழ்க்கையை புரட்டி போட்டும், கீழே தள்ளி விட்டுரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எப்பேற்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த யோபு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், நிதானத்தை இழக்காம ஆண்டவர் எனக்கு நிச்சயம் செய்வார், ஆண்டவர் நிச்சயமா என் நிலைமையை மாற்றுவார், என் சரீரத்தை பார்க்கல, என் நிலைமையை பார்க்கல, என் சூழ்நிலையை பார்க்கல, என் கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி அவன் முழு விசுவாசத்தோடு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஆமே, என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்ற கான்பிடன்டோடு கூட அந்த யோபு இருப்பத்திலிருந்து அவன் என்ன பண்றான், நிதானமாய் ஆண்டோட இருந்தான். நான் அவரை முன்னாடி பார்த்தா அவரை பார்க்க முடியல, பின்னாடி பார்த்து, ஆனால் இப்போது கண்கள் அவர் என்ன பண்ணுது, அவங்க வசனம் சொல்லுது 42:5 சொல்லுது. ஸ்தோத்திரம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது தேவனேன்னு சொல்லி அவ்வளவு குறிப்புவை கர்த்தரை மகிமைப்படுத்துறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நிதானமாய் நம்முடைய வாழ்க்கையில பேசும் பொழுது என்ன கிடைக்குதுங்க, ஆசீர்வாதம் கிடைக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கடைசியில பார்த்து 42 அதிகாரம் வரை பார்த்து, அந்த 42 அதிகாரத்துல அந்த முடிவுல சோதர அந்த பேச்சுல கவனமா அப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம கவனமா கர்த்தர் கொடுத்த நாளை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை நம்ம நிதானமா கை கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒரு பலத்தை, சாதாரண 2 மடங்கான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனா யோபுடைய சிநேகிதர் என்ன பண்ண, அப்படி நிதானம் அவங்க பேசல. ஆனா சொல்றாரு, நீ என்ன பண்ணு, காளையில பலியிடு. ஆமா சோதரா, நான் யோபு முகத்தை பார்த்துதான். இப்ப நம்மளை பார்த்து கர்த்தர் என்ன பண்ண, ஆசீர்வதிக்கிற மற்ற ஜனங்களுக்கு நம்முடையமாய் ஆசீர்வாதம் போகிறது. கர்த்தருக்கு சோதரன். நீங்களும் நானும் தேவ சமூகத்துல, தேவனுடைய சந்நிதியில, குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில, நம்ம பிசினஸ்ல, எல்லா இடங்களிலும் பண்ண அந்த நிதானத்தை இழக்காம கவனமா பேசும் பொழுது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நான் கூட அப்படித்தான் ஒரு பாஸ்டர் என்ன பண்ணார், ஒரு அம்மா ரொம்ப வயசெல்லாம் முடியாதவங்களுக்கு என்ன பண்ணாரு, அந்த சாத்தியம் இல்லை, ஆனா கர்த்தர் சாத்தியம் பண்ணார். கடைசியில அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவர் மாதிரியா பேசணுன்னே அவர் ரொம்ப சொல்லிட்டா, இப்படி நிதானமா நம்மள பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நிதானத்தை இழந்து போகிறவரை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுப்புனையா தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எப்போதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கிறது, பிசாசும் பார்த்து கொண்டிருக்கிறான். எப்ப நம்ம வாயை பிடுங்கலாம், நம்ம எப்ப பாவம் செய்ய வைக்கலாம், இவனை எப்ப குழியில தள்ளலாம், இவனை எப்படி இந்த ஜபத்தை விட்டு விளக்கலாம், எப்படி இவன் உண்மையா பேசுறானே, நீதியா பேசுறானே, கவனமா பேசுறானே, நிதானித்து பேசுறானே, இந்த பேச்சுல எப்படியாவது விட்டு உன்னை பாவம் செய்ய வைக்கணும்னு சொல்லி பிசாசு பல கோணங்களிலே அவன் திட்டமிடுவான். ஆனால் நீங்க அவனுக்கு இடம் கொடாதிருங்கள். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த யோபு என்ன பண்ணல, அது இடம் கொடுக்கல. கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு ஆண்டவரை சோத்திர, நிச்சயமாக நான் அவரை காண்பேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ண, அந்த பேசின வார்த்தைகள்லாம் பார்க்கும் பொழுது தேவனை பற்றி ஒரு குறையும் சொல்லவில்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தரை என் மனசனை பத்தில தேவனை பற்றி தேவையில்லாத காரியங்கள் சில பேர் பேசுவாங்க. ஒரு போது என்ன பண்ண கூடாது, நம்மளை படைச்ச தேவன் நம்மளுக்கு எதை நன்மைக்கு செய்து நம்மளை ஆஸ்வதித்த தேவன், நம்மளை நித்தியவன் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் மற்ற அருளாதிருப்பது எப்படி என்று எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் நிதானமா பேசுவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில தேவன் நிதானமாய் பேசக்கூடிய அந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சரியா எனக்கு பேச தலையசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த அதிகாரத்துல பேசணும், இந்த இடத்துல பேசணும், குடும்பத்துல பேசணும், என் பிள்ளைகிட்ட பேசணும், என் மனைவிட்ட பேசணும். அப்ப நம்ம நிதானமாய் பேசும்பொழுது அநேக காரியத்துல நாம் வெற்றி பெறுகளாய் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த யோபு வெற்றி பெற்றது போல நாமும் நிதானமாய் பேசி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த நாளில் உங்களை
பலப்படுத்தி நிதானமாய் பேசக்கூடிய கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. ஜெபம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, சோதரிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேளையில தகப்பனை நிதானமாக நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை கைகொள்ள, நிதானமா எங்கள் பேச்சு காணப்பட, ஆண்டவரே ஒரு தாழ்மை காணப்பட, கர்த்தருடைய கரம் இறங்கி அற்புதங்கள் உம்முடைய உமக்குள் இருந்த ஆண்டவரே இந்த நிதானமான ஆண்டவரே அன்பான கனிவான பேச்சு ஆண்டவரே எங்களுக்குள்ள வந்து கடந்து வருவதா. கிறிஸ்து இயேசுவையை பின்பற்றுங்கள் என்ற வார்த்தையின்படி உடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.